கருவேப்பிலை, இது எல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். நிறைய பால் குடிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய சூப்பு வகைகள், காய்கறிகள் கீரைகள் உள்ள அவ்வளோ சூப்பு வகைகளும் அவங்க வீட்டில் செஞ்சு நிறைய குடிக்கணும். இந்த மாதிரி நிறைய திரவங்கள் உணவுகள் சாப்பிடும் போது தாய்ப்பால் அவங்களுக்கு நிறையவே சுரக்கும். இதே சித்த மருந்துகளில் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் கிடையாது, அந்த மூலிகைகள் நிறையவே கொடுப்பாங்க. சதாவரின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. தமிழில் அதாவது சித்தா மருந்துகளில் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதாவரி லேகியம் இருக்குது, சதாவரியிலேயே செய்த நிறைய சூர்ணம் இருக்குது. இந்த சூர்ணங்கள் எல்லாமே சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலும் தாய்ப்பால் வந்து சீராக நமக்கு சுரக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க சாப்பாட்டில் கவனம் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. குழந்தை மேலே ஒரு பாசம், அன்பு இருக்கும்போது தாய்ப்பால் வந்து சீராக சுரக்க ஆரம்பிக்கும். அதாவது தான் ஒவ்வொரு தடையும் சொல்லும் போது தாய்ப்பால் குழந்தைக்கு எப்படி உடல் வளர்ச்சியும் மலர் வளர்ச்சியும் நமக்கு மூளை வளர்ச்சியும்